ஒரு அழகான சிறிய விவசாய கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சுப்பையாவும் அவனோட தம்பி நல்லையாவும் வாழ்ந்து வந்தாங்க. சுப்பையா ரொம்ப சுயநலமாவும் ரொம்ப கோபக்காரனாவும் இருந்தான். அவனோட தம்பிய எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் சுப்பையா நல்லையாவை இப்படி சொல்றான். ஏய் நல்லையா, எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு. எவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டே இருப்ப? நான் உன்னை விட பெரியவன், நானே எழுந்துட்டேன். ஆனா நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க. நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்ப ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கறத நான் தான் தீர்மானிப்பேன். சீக்கிரம் எழுந்துரு. அப்படி சுப்பையா கத்துறத கேட்டு நல்லையா அமைதியா தூக்கத்திலிருந்து எந்திக்கிறான். இத பார்த்து அவனோட தங்கச்சி மாயா பயந்து போய் நிக்கிறா. நீ என்னோட நிழல்ல இருந்து தான் சாப்பிடுற அப்படிங்கறது உனக்கு புரிஞ்சதா? இந்த வீடும் என் பேர்ல இருக்கு, நிலமும் என்னோட பேர்ல இருக்கு. உனக்குன்னு எதுவுமே இல்ல, ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏதோ நான் கூட பிறந்த தம்பி அப்படிங்கறதுனால உன்னை வீட்டுல வச்சிருக்கேன். இல்லன்னா நீ தெருவுல தான் நிக்கணும். உன்னோட தகுதி என்னங்கறத புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட எதுவுமே இல்ல. என்னைக்காவது உன்னை பத்தி யோசிச்சு பாத்திருக்கியா? நான் இல்லன்னா உன்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னோட பெருந்தன்மையால தான் நீ இருக்க. அத கேட்ட நல்லையா அமைதியா தலைய குனிஞ்சு நிக்கிறான். அப்போ அவன் மனசுல இப்படி நினைக்கிறான். நம்ம அண்ணன் தான் வளர்த்தாரு. அவர் நம்மள திட்டுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் தானே, அவருக்கு திட்டுறதுக்கு உரிமை இல்லையா என்ன? அப்போ சுப்பையாவோட மனைவி பார்வதி அங்க வாரா. அவ இப்படி சொல்றா. என்னங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு. நம்மளோட வீட்டு முன்னாடியும் சுற்றுப்புறத்திலயும் நிறைய குப்பைகளும் சேர்ந்துருக்கு. இந்த சோம்பேறி கிட்ட சொல்லி அதை எல்லாத்தையும் சுத்தம் செய்ய சொல்லுங்க. கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி தான் போறாங்க. நம்ம வீட்டு வெளியே சுத்தம் இல்லாம இருக்கிறது பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளவு இடம் இருந்தும் நம்ம வீட்டு முன்னாடி இப்படி குப்பையாக இருக்குன்னு மக்கள் நம்மளை கேலி செய்வாங்க. அப்புறம் நமக்கு இந்த கிராமத்திலயும் மதிப்பே இருக்காது. உங்க தம்பிய போய் அது எல்லாத்தையும் சுத்தம் செய்ய சொல்லுங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை? அத பத்தி எல்லாம் இவனுக்கு எந்த கவலையும் இல்ல. இவனுக்கு தட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைச்சா மட்டும் போதும். வீட்டை பத்தி எந்த அக்கறையும் இல்ல. இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கான். ஏதோ பெரிய ராஜான்னு நினைப்பு. இவனை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. நம்ம வீட்டுல வளர்க்குற மிருகங்கள் கூட இவனை விட அதிகமா வேலை செய்யுது. உங்க அண்ணி சொல்றதெல்லாம் கேட்டியா? போய் வீட்டு முன்னாடியும் வீட்டு சுத்துப்புறத்திலும் இருக்கிற குப்பைகளை எல்லாம் சுத்தம் பண்ணு. அதுக்கப்புறம் மாட்டுக்கு புல் அறுத்து கொண்டு வா. நான் போய் தோட்டத்தை பார்க்க போறேன், அங்கேயும் வேலை இருக்கும். அதை கேட்டு நல்லையா அமைதியா வீட்டை விட்டு வெளியே போறான். வெளியே போய் வீட்டை சுத்தி இருக்கிற குப்பைகளை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறான். நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை கடுமையான மழை வந்து நதியில தண்ணீர் நிறைஞ்சு வீடு வரை வந்துட்டுனா முதல்ல என்னோட ஆடு மாடு எல்லாத்தையும் பத்திரமா காப்பாத்து. உன்னோட பொருள்கள் எல்லாம் எப்படி போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதனால யாருக்கும் பயன் இல்ல. ஆனா என்னோட பசு மாடுகள் எருமை மாடுகளுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் ரொம்ப நஷ்டமாகிரும். சரி அண்ணா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். அதுக்கப்புறம் நல்லையா வீட்டுக்கு வெளியில இருக்கிற குப்பைகளை எடுத்து அதை சுத்தம் செய்யறான். கடவுளே, இந்த மழையில எங்க அண்ணனோட வீடு பாதுகாப்பாக இருக்கணும். ஒருவேளை என்னோட பொருட்கள் தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டாலும் பரவாயில்ல, ஆனா எங்க அண்ணனோட வீடு பத்திரமா இருக்கணும். அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் எங்க போனாலும் தங்கிக்கிடுவேன். ஆனா எங்க அண்ணனோட வீடு, அவருடைய பொருட்கள் எல்லாம் பத்திரமா இருக்கணும். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது மழை கடுமையா பெய்ய ஆரம்பிக்குது. பருவ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறை நதி நிறைஞ்சிரும். சுத்தி இருக்கிற குளங்களும் நிறைஞ்சு கிராமத்துக்குள்ள தண்ணி வந்துரும். கடவுளை எல்லாரையும் காப்பாத்து. சுப்பையா அவனோட நிலத்தை போய் பாக்குறான். இந்த தடவை மட்டும் பயிர் விளையலைன்னா இந்த நல்லையாவை வீட்டுல இருந்து அடிச்சு துரத்திடணும். இனிமே அவன் நம்மளால வச்சு சோறு போட்டு வளர்க்க முடியாது. அப்ப மழை இன்னும் கொஞ்சம் அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது. அதனால சுப்பையா வீட்டுக்கு திரும்ப போறான். அங்க நல்லையா மழையில நனைஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்கான். மழை கடுமையானதால அவனால மாட்டுக்கு புல்லறுக்க போக முடியல. இத பார்த்து சுப்பையா கோவத்துல இப்படி கத்துறான். சோம்பேறி, எப்ப பார்த்தாலும் மலையில நனைஞ்சுகிட்டு மட்டும்தான் இருக்க. ஆனால் எந்த வேலையும் நடக்கல. மாட்டுக்கு தீவனம் அறுக்கல. இப்ப எல்லா மாடுகளும் பசியில இருக்கும். நீ எதுக்குமே லாயக்கில்ல. அண்ணா, மழை ரொம்ப கடுமையா பெஞ்சுகிட்டு இருக்கு, அதான் என்னால போக முடியல. என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்ப போய் தீவனம் கொண்டு வரேன் அண்ணா. இத கேட்டு சுப்பையா கோவத்துல நல்லையாவை உதைக்கிறான். அதனால நல்லையா கீழே விழுந்துடுறான். அவனுடைய தங்கச்சி மீனா அதை பார்த்து ஓடி வாரா. சுப்பையா அவளையும் தள்ளி விடுறான். அதனால மீனா அழுதுகிட்டே இருக்கா. போதும் போதும், இவ்வளவு நாள் உங்களை வீட்டுல வச்சு வளர்த்ததெல்லாம் போதும். நீங்க ரொம்ப என் தலைக்கு மேல ஏறிக்கிட்டு போறீங்க. இன்னையில இருந்து இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் இல்ல. இங்க இருந்து வெளியே போங்க. நான் உங்களுக்காக ₹1 கூட இனிமே செலவு செய்ய மாட்டேன். உடனே என் வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்படி சுப்பையா சொல்றத கேட்டு மீனா அவன்கிட்ட கெஞ்சி கேக்குறா. அண்ணா, எங்களை மன்னிச்சிடுங்க, இப்படி செய்யாதீங்க. மழை வேற ரொம்ப கடுமையா பேஞ்சுக்கிட்டே இருக்கு. நாங்க இப்ப எங்க போவோம்? எங்களுக்குன்னு இங்க யாருமே இல்ல. நீங்களும் இந்த வீடும் தான் எங்களுக்கு ஆதாரம். இதை விட்டா நாங்க எங்க தான் போவோம்? அதுவும் இந்த இரவு நேரத்துல இவ்வளவு குளிர்ல நாங்க எங்க போய் தங்குறது? அண்ணா, நீங்க எங்களுக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, எவ்வளவு வேலைனாலும் கொடுங்க. ஆனா வீட்டுல இருந்து மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க. போங்க, எங்கனாலும் போங்க. ஆனா என் மூஞ்சிலேயே இனிமே முழிக்காதீங்க.
ஒருவேளை இந்த கடுமையான மழையில நதி நிறைஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வீடு என்னோடது, இதுல உங்களுக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி அவன் சொல்றத கேட்டு நல்லையாவும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. வெளிய மழை கடுமையா பேஞ்சுகிட்டு இருக்கு. அந்த மழையையும் பொருட்படுத்தாம அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குளத்துக்கு பக்கத்துல பாழடைஞ்ச பழைய குடிசை இருக்கிறத பாக்குறாங்க. மீனா, நாம தங்குறதுக்கு இந்த குடிசை விட்டால் வேற நல்ல இடம் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. இந்த குடிசை பழசா இருந்தாலும் இதுவே நம்ம தங்குறதுக்கு போதுமானது. குறைஞ்சபட்சம் நமக்கு இந்த மழையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு கூரையாவது கிடைச்சிருக்கு. நாம அங்க போய் தங்கிக்கிடலாம். கடவுள் நம்மள அவ்வளவு சீக்கிரம் கைவிட மாட்டாரு மீனா. அவர் எப்படியும் நம்மளை காப்பாத்திடுவாரு. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நம்ம கஷ்டத்துக்கு எல்லாம் சீக்கிரமாவே ஒரு முடிவு கிடைக்கும். ஆனால் நாம தைரியத்தை இழக்க கூடாது. நம்ம யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம்? நாம எப்பவும் எல்லாருக்கும் நல்லதே நினைச்சோம். அப்புறம் எதுக்கு அண்ணா நமக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறாரு? நம்ம அண்ணன் நம்மள வீட்டை விட்டு வெளியேத்திட்டாரு. அவருக்கு இரக்க குணமே இல்லையா? நாம அந்த வீட்டுல நமக்கு பங்கு கூட கேட்கல. நமக்குன்னு சாப்பாடும் தங்கறதுக்கு ஒரு இடம் மட்டும்தான் கேட்டோம். மீனா, அழாத. நீ மழையில நனைஞ்சிருக்க. இப்ப போய் அழுதா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நீ இப்படி உடைஞ்சு போயிட்டேனா நானும் ரொம்ப பலவீனமாகிருவேன். நான் இப்பவே வெளியே போய் உலர்ந்த புட்களையும் சில இலைதலைகளையும் எடுத்துட்டு வரேன். அதை வச்சு நம்ம இந்த குடிசையை கொஞ்சம் சரி செய்யலாம். இது ஒரு உடைஞ்ச குடிசையா இருந்தாலும் இங்க யாரும் நம்மள வெளியே போக சொல்ல மாட்டாங்க. இங்கேயும் நமக்கு இயற்கையான காத்து கிடைக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் இந்த நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லையா வெளியே போய் உலர்ந்த பொருட்களை எடுக்கிறதுக்காக போறான். 3 நாட்களாகியும் மழை நிக்கவே இல்லை. தொடர் மழையால அவன் தங்கி இருக்கிற அந்த குடிசை ஒழுக ஆரம்பிக்குது. அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த குடிசை எப்ப வேணும்னாலும் விழலாம். எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. எல்லா பக்கங்கள்ல இருந்தும் தண்ணி ஒழுகுது. ஒருவேளை இந்த குடிசையும் விழுந்துருச்சுன்னா நம்ம எங்க போறது? நம்ம எவ்வளவு காலம்தான் இப்படியே வாழ்றது? நமக்கு இங்க சாப்பிடுறதுக்கும் எதுவும் இல்ல. மீனா, கவலைப்படாத. நான் அண்ணன் கிட்ட போய் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு உணவு இருக்கான்னு கேக்குறேன். ஒருவேளை அவர் கொஞ்சம் மனசு மாறி இருந்தா நமக்குன்னு ஏதாவது கொடுப்பாரு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் கேக்குறேன். உண்மையை சொல்லணும்னா அண்ணன் நமக்குள்ள பங்கு இடத்தை கொடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம கிட்டயும் ஒரு வீடு இருந்திருக்கும். ஆனா அண்ணன் நமக்கு அதை கொடுக்காமல் ஏமாத்திட்டாரு. அவரு நம்மள சும்மா வளர்க்கிறதா நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா நமக்கான பங்கு நிலத்தை நமக்கு கொடுக்காமலே ஏமாத்திட்டாரு. அந்த நிலம் நமக்கும் சொந்தம் அப்படிங்கறது அவர் நினைக்கவே இல்லை. நாமளும் அந்த பங்கு பத்தி கேட்கவே இல்லை. அப்படின்னா நமக்குன்னு அந்த இடத்துல உரிமையே இல்லையா? மீனா, நம்ம அண்ணன் தான் நம்மள வளர்த்து பெரிய ஆளாக்குனாரு. நம்ம அம்மா அப்பா இறந்த பிறகு அவர்தான் நமக்கு ஆதரவு கொடுத்தாரு. அந்த உதவிக்கு பதிலா அவர் நம்மளோட நிலத்தை எடுத்துக்கிட்டாதான் என்ன? நம்ம ஒருபோதும் நம்ம அண்ணன் கிட்ட இருந்து நமக்கான பங்கு நிலத்தை கேட்க வேண்டாம். கடவுள் நமக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். நம்ம அண்ணன் கிட்ட போய் ஏதாவது கேட்டு அவர் மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ஆனா இப்ப நமக்குன்னு எதுவுமே இல்லையே. நம்ம அண்ணன் கிட்ட போய் நமக்குன்னு ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லையா சுப்பையாவை பாக்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போறான். அப்போ நல்ல இரவு நேரமா இருக்கு. அவன் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். அண்ணா, அண்ணா, கதவை திறங்க அண்ணா. இந்த நேரத்துல யார் வந்து கதவை தட்டுறது? நாள் முழுதும் உழைச்சிட்டு அமைதியா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க கூட முடியல. எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. சுப்பையா கதவை திறந்து பாக்குறான். அங்க வெளியே நல்லையா இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன் இங்க வந்த? இந்த நேரத்துல உனக்கு என்ன வேணும்? முதல்ல எல்லாம் பகல்ல தான் பிச்சை கேட்டு வந்த, இப்போ இரவுலையும் வர ஆரம்பிச்சிட்டியா? ஏன் எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க? சொல்லு, ஏன் இங்க வந்த? அண்ணா, நானும் மீனாவும் 3 நாளா பசியில இருக்கோம். கூடவே மழையில நனைஞ்சுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு குளிர தாங்க கூட முடியல. போத்திக்கிட ஒரு போர்வை கூட இல்ல, உணவும் இல்ல. நாங்க இப்ப இருக்கிற குடிசை எப்ப வேணாலும் கீழே இடிஞ்சு விழலாம். கொஞ்சம் தானியங்கள் இருந்தா கொடுங்க. ஏதாவது பழைய போர்வையும் கொடுங்க. நாங்க வேற எங்க போவோம்? எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஏங்க பாத்தீங்களா, இவன் மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துட்டான். சோம்பேறி. ஏதாவது வேலைக்கு போக வேண்டியது தானே. மத்தவங்க கிட்ட இருந்து கை நீட்டி பிச்சை கேட்க மட்டும்தான் தெரியும் இவனுக்கு. எங்க கிட்ட எல்லாம் சாப்பிட எதுவும் இல்ல. மறுபடி இங்க வந்து தொல்லை கொடுக்காத. முதல்ல இங்க இருந்து போ. உன்னோட தங்கச்சியாவது நீயாவது. உங்க வயித்த கூட பாத்துக்க முடியலன்னா நீங்க வாழறதே வீண்தான். முதல்ல இங்க இருந்து போ. அது கேட்டு நல்லையா வருத்தத்தோட அவனோட குடிசைக்கு திரும்ப போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வனப்பகுதியில ஒரு மரத்தடியில ஒரு வயதான பாட்டி நிக்கிறத பாக்குறான். அந்த பாட்டி மழையில நனைஞ்சுகிட்டு நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நல்லையா இப்படி சொல்றான். பாட்டி, எதுக்காக இந்த மழையில இப்படி நனைஞ்சுகிட்டு நிக்கிறீங்க? உங்க துணி எல்லாம் ரொம்பவே நனைஞ்சிருச்சு.
நீங்க இதுக்கு மேலயும் இந்த மழையில நனைஞ்சுகிட்டு இருந்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். வாங்க என்னோட குடிசையில தங்கிக்கோங்க. இங்கே தனியா எவ்வளவு நேரம் இருப்பீங்க? பரவாயில்லப்பா, நானே பல நாட்களா எதுவுமே சாப்பிடல. யார்கிட்டயாவது கேட்கலான்னு இந்த கிராமத்துக்கு போனேன். ஆனா இந்த கிராமத்துல யாருமே எதுவுமே கொடுக்கல. எனக்கு ஒருவேளை உணவு கூட கொடுக்கல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னால மூச்சு கூட விட முடியல. கை கால் ஏற்கனவே செயலிழந்துருச்சு. வயித்துல ஒண்ணுமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறைவனே என்னை அழைச்சுக்கிடுவாரு. இன்னைக்கு இரவு தான் எனக்கு கடைசி இரவா இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, இறைவன் கிட்ட போனா அங்க எனக்கு இந்த பசி எல்லாம் இருக்காது அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அதை கேட்டு நல்லையா அழ ஆரம்பிக்கிறான். பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. என்கிட்ட 2 வாழைப்பழம் இருக்கு. இதை எடுத்துக்கோங்க. இதை வச்சு உங்களோட பசிய போக்கிக்கோங்க. இது நான் என்னோட தங்கச்சிக்காக கொண்டு வந்தேன். ஆனா நான் அவளோட பசிய போக்குறதுக்கு வேற ஏதாவது பழங்களை போய் தேடி கொண்டு வந்துருவேன். ஆனா இப்ப நீங்க ரொம்ப பசியில இருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க சாப்பிடாம இருந்தா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும். இந்தாங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க. உனக்கு ரொம்ப நன்றிப்பா. என்னுடைய உயிரை நீ காப்பாத்திருக்க. நீ உன்னோட தங்கச்சிக்காக கொண்டு வந்த இந்த பழங்களை எனக்கு கொடுத்திருக்க. கடவுள் நிச்சயமா உன்னையும் உன் தங்கச்சியையும் ஆசீர்வதிப்பாருப்பா. சரி, ஒருவேளை கடவுள் இப்போ உன் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீ இப்போ என்ன கேட்ப? பாட்டி, எனக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே சுத்தமா போயிருச்சு. எங்களை எங்க அண்ணனும் வீட்ல இருந்து வெளியே துரத்திட்டாரு. யாருமே எங்களுக்கு உதவிக்குன்னு இல்ல. என்னோட தங்கச்சி 3 நாளா சாப்பிடாம இருக்கா. ஒருவேளை கடவுள் என்கிட்ட கேட்டா நானும் என் தங்கச்சியும் தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு தான் கேட்பேன். நிச்சயமா கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாருப்பா. நீ எந்த கவலையும் படாத. உன் தங்கச்சியை நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு அந்த பாட்டி சொல்றத கேட்டுட்டு நல்லையா திரும்பவும் அவனோட குடிசைக்கு போறான். நல்லையா அங்கிருந்து போன பிறகு அந்த பாட்டி ஒரு வனதேவதையா மாறிட்டாங்க. இவ்வளோ நேரம் அந்த தேவதை தான் நல்லையாவை சோதனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த தேவதை நல்லையா கேட்ட மாதிரியே அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருச்சு. இப்ப நல்லையா அவனோட குடிசைக்கு போய் பார்க்கிறப்போ அங்க குடிசை இல்ல. அதுக்கு பதிலா ஒரு அழகான வீடு இருந்துச்சு. அங்க அவனோட தங்கச்சி இருக்கத பாக்குறான். மீனா, என்ன அதிசயம் இது! இது எப்படி சாத்தியம்? நான் போகிறப்போ இங்க குடிசை தானே இருந்துச்சு. இது எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு அழகான வீடா மாறுச்சு? அண்ணே, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம குடிசை இப்படி ஒரு பெரிய வீடா மாறிடுச்சு. இப்போதான் நல்லையாவுக்கு உண்மை புரியுது. அந்த பாட்டி ஆசீர்வாதத்துல தான் அவங்களுக்கு வீடு கிடைச்சிருக்குன்னு அவனுக்கு புரியுது. மீனா, நான் வர்ற வழியில ஒரு பாட்டியை பார்த்தேன். நிச்சயமா அந்த பாட்டி ஒரு தேவதையா தான் இருக்கணும். நான் நமக்காக மிச்சம் இருந்த 2 வாழைப்பழத்தை அவங்களுக்கு கொடுத்தேன். நிச்சயமா அந்த பாட்டி தான் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் கிராமம் முழுக்க நல்லையாவோட அந்த புது வீட்டை பத்தின பேச்சு தான் இருந்துச்சு. டேய் முருகா, பாத்தியா? அந்த நல்லையா நதிக்கரை பக்கத்துல இருந்த அந்த பழைய குடிசைய ஒரு பெரிய அழகான வீடா மாத்திட்டான். அட, அது எப்படிப்பா சாத்தியமாச்சு? அதுவும் ஒரே இரவுல. ஏதோ ஒரு பாட்டி தான் அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததா சொல்றாங்க. இந்த விஷயம் எப்படியோ சுப்பையாவோட மனைவி காதுகளை எட்டியது. அவ உடனே போய் சுப்பையா கிட்ட இப்படி சொல்றா. ஏங்க, பாத்தீங்களா, நாம எந்த சோம்பேறிய நம்ம வீட்டை விட்டு வெளியே துரத்தணுமோ அவன் இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டான். கிராமத்துல எல்லாரும் அவனை தான் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு ஏதோ ஒரு பாட்டி தான் இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுத்ததா எல்லாரும் சொல்றாங்க. நாமளும் ஏன் அந்த பாட்டியை தேடி போக கூடாது? நமக்கும் ஏதாச்சும் வரம் கிடைக்கும் இல்லையா? ஆமா, நீ சரியாதான் சொல்ற. அந்த சோம்பேறிக்கே இப்படி ஒரு வரம் கிடைச்சிருக்கும் போது நமக்கு கிடைக்காதா என்ன? நாமளும் அந்த பாட்டியை தேடி பார்த்து ஏதாவது வரம் கேட்போம். இன்னும் நமக்கு நிறைய வீடு வேணும்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பையாவும் அவனோட மனைவியும் 3 நாளா அந்த பாட்டிய கிராமத்தோட எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த பாட்டி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் களைப்போட வீட்டுக்கு திரும்புறாங்க. வீட்டுக்கு வந்த சுப்பையாவோட மனைவி இப்படி சொல்றா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எல்லா தப்பும் உங்க மேலதான் இருக்கு. என்னோட தவறு இதுல எதுவுமே இல்ல. இது எல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு. நீங்க தான் இரவும் பகலும் அவனை திட்டிக்கிட்டே இருந்தீங்க, குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க சொன்னதுனாலதான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். நீதான் அவன் இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்ட. ஆனா இப்போ எல்லா படியையும் என் மேல சொல்றியா? இப்போ கஷ்டப்படுறது நம்ம 2 பேரும் தான். இப்போ அவனதான் கிராமத்துல எல்லா மக்களும் மதிப்பாங்க. அவனதான் பெரிய ஆளாவும் நினைப்பாங்க. நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க. சுப்பையா அவனோட சொந்த தம்பியவே வீட்டை விட்டு வெளியேற்றிட்டான். ஆனால் கடவுள் அவனோட விதியை மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டோம். அதற்கான பலனை நாம அனுபவிச்சே ஆகணும். 6 மாசங்களுக்கு பிறகு ஒரு நாள் காலையில கிராமத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் அரச மரத்தின் கீழே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த நல்லையா எப்படி மாறிட்டான்னு பாத்தீங்களா? நல்ல மனசும் கருணையும் தான் உண்மையான செல்வம். அவனுடைய அண்ணன் சுப்பையா கிட்ட எல்லாமே இருந்தும் திருப்தி இல்ல. அவன்கிட்ட நல்ல மனசும் இல்ல. நல்லையா கிட்ட எதுவுமே இல்லாம இருந்தாலும் அவன்கிட்ட நல்ல மனசு இருந்துச்சு. இதத்தான் சொல்லுவாங்க, கடவுள் எப்பவுமே வெளிப்புற செல்வத்தை பாக்குறது இல்ல, மனசுதான் பாக்குறாரு அப்படின்னு. நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல,
ஆனால் நல்ல மனசு இருந்தா அதுவே போதும். நிச்சயமா கடவுள் நமக்கு உதவி செய்வார். நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.